மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் 3 இனிக்கும் இலக்கணம் பகுபத உறுப்புகள் பற்றி பார்க்கலாம். பகுதி ஒரு சொல்லை பிரித்தால் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பகுதி, விகுதி. அதே மாதிரி ஒரு சொல்லை பிரித்தால் மூன்றாக பிரிக்கலாம். பகுதி, இடைநிலை, விகுதி. அதே மாதிரி ஒரு சொல்லை நான்காக பிரிக்கலாம். பகுதி, சந்தி, இடைநிலை, விகுதி. அதே மாதிரி ஒரு சொல்லை ஐந்தாக பிரிக்கலாம். பகுதி, இடைநிலை, விகுதி. மூணாச்சு. பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் ஒரு சந்தி. நாலாச்சு. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது சாரியை. இப்படி 5 சொல்கிறோம். அதே மாதிரி ஆறாவது உறுப்பு பார்த்திங்கன்னா பகுதியில் வரக்கூடியது விகாரம், அங்கேயும் வரும். அதே மாதிரி சந்தியிலும் விகாரம் வரும். அப்போ இப்படி பகுதி உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம் என எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். சரி, அதே மாதிரி பகுபதத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 3 விதி எளிமையாக பிரிப்பதற்கான விதியை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விதி, கட்டளை சொல்லாக பிரிக்கணும். ஒரு சொல் பகுபத சொல்ல கட்டளை சொல்லாக பிரிக்கணும். எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, கட்டளை சொல்ல பிரிக்கணும். அடுத்தது அந்த சொல்லில் இந்து அந்த சொல்லுக்கு முன்னாடி இத்து போட்டு எழுதணும். 2ஆச்சு. மூன்றாவது விதி எனது உயிர் மெய்யெழுத்தை பிரிச்சிடணும். மெய்யெழுத்து அப்படியே போட்டுக்கணும். இது 3 விதி. இப்போ பகுதி பார்க்கலாம். பகுதி எப்படி அமையும் அப்படின்னா அடி சொல் பகுதியாகும். ஒரு சொல்லை பிரித்தா முதல்ல வரக்கூடியது என்ன சொல்கிறோம்? அடி சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பகுதியானது எப்படி வரும் அப்படின்னா ஏவல் வினையாக வரும். கட்டளை சொல்ல வரும். ஏவல் வினை என்று சொன்னால் கட்டளை சொல்லாக வரும். அதே மாதிரி பகுதி, விகுதி என பிரிக்க இயலாத இருக்கும். எது அப்படின்னா இந்த பகுதியானது பகுதி, விகுதி என பிரிக்க இயலாத இருக்கும். அதே மாதிரி எடுத்துக்காட்டால் பாடினான் இருக்குது. அந்த சொல் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கட்டளை சொல்லாக பிரிக்கணும். பாடு ப்ளஸ் இன் ப்ளஸ் அன் என பிரிக்கலாம். இதில் பாடு என்பது என்னது? பகுதி. அதே மாதிரி பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் மணியாகவும் வருகிறது. இதில் போலவே எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு இவையெல்லாம் என்ன சொல்லுவோம்? பகுதியாக வரும். அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? ஏவல் வினை. இப்போ படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு இதெல்லாம் என்ன செய்யுங்க? ஏவல் வினை. அது கட்டளை சொல்லாக வரும்னு சொல்கிறோம். கட்டளை சொல்லாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு விதி சொன்னோம்லவா, அதே போல் தான். அதே மாதிரி பார்க்குறோம். அறிஞர் என்னும் பெயர் சொல்ல பிரிக்கிறோம். அரி ப்ளஸ் இங் ப்ளஸ் அர் என பிரிக்கலாம். இதில் அரி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. இப்போ அரு என்பது பார்த்தீங்கன்னா நம்ம விகுதியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரு வந்தாவே நம்ம படற்கை பரபால் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவோம். அப்போ விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. எது அப்படின்னா அறிஞங்கிற சொல். அதே மாதிரி பகுதி சில சொற்களில் ஒட்டு இரட்டைத்து காலம் காட்டும். பகுதியானது ஒட்டு இரட்டைத்து காலம் காட்டும். சில சொற்களில் அது மாதிரி அமையும். விகுதி ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று விகுதியானது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு பேர் விகுதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சொல்லை பிரிக்கிறோம். எடுத்துக்காட்டால் கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. கொடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் பிரிக்கிறோம். அதில் பாருங்கள் ஆண் இருக்குது. அப்போ கொடுத்தான் என்பது என்ன உயர்திணையா அக்ரிணியான்னு பார்த்தா உயர்திணை. அப்போ திணை காட்டுதுங்களா? அதே மாதிரி படித்தான்னு ஒரு சொல் இருக்குது. அதில் எப்படி பிரிக்கிறோம்? படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆள் பிரிக்கிறோம். அப்போ அதில் படித்தால் என்பது ஆள் என்பது என்ன அதை பால் காட்டுது அப்படின்னா இங்கே உயர்திணையில் பெண் பால் காட்டுது. அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு சொல் இருக்குது. நடந்தது அப்படின்னு இருக்குது. அதை எப்படி பிரிக்கிறோம்? நட ப்ளஸ் இத்து ப்ராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ ப்ளஸ் தூண் பிரிக்கிறோம். அப்போ நடந்தது ஐம்பது உயிர்தனியா அக்ரிணியான்னு பார்த்தா அக்ரிணை.
அதனால் இது மாதிரி திணை வந்து உயர்தனியாக அக்ரிணன் காட்டும். அதே மாதிரி பாலையும் காட்டும். இது மாதிரி ஆண் ஆள் தூ என்பது விகுதிகளாக வரும். அதே மாதிரி அன் என்பது விகுதியானது உயர்தனி ஆண்பால் கூடியது. அதே மாதிரி ஒருமை படற்கை இடம் என்பவற்றையும் ஆள் என்னும் விகுதியும் உயர்தனை காட்டும். எது விகுதியில் காட்டும். விகுதியில் வியங்கோல், தொழிற்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது. அதில் பாருங்கள், எடுத்துக்காட்டால் எழுதுகன்னு இருக்கு. அதை எப்படி பிரிக்கலாம்? எழுது ப்ளஸ் க. அப்போ கா என்பது என்னது? வியங்கோல் வினைமுற்று வருதுங்களா? அடுத்து பாரு, தொழிற்பெயருக்கு பாருங்கள், செய்தல் அப்படின்னு பிரிக்கிறோம். அது எப்படி கட்டளை சொல்ல பிரிப்போம்? செய் ப்ளஸ் தல்னு பிரிப்போம். இப்போ தல் என்பது அல் தல் அம் கைங்கிறது தொழிற்பெயர். அதனால் இந்த இதில் தொழிற்பெயர் அடிப்படையில் என்ன விகுதி வரும். அதே மாதிரி பெயரச்சத்துலையும் வரும். இப்போ உரைத்தேன் இருக்குது, அது எப்படி பிரிக்கலாம்? உரை ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண் பிரிக்கிறோம். அதில் பாருங்க, ஆ என்பது என்ன அப்படின்னா பெயரச்சம். அது வந்து என்னது? ஆ வந்து பெயரச்ச விகுதியாக வரும். அதே மாதிரி வினையச்சமாகவும் விகுதி வரும். இப்போ படித்து இருக்குது, அது எப்படி பிரிக்கலாம்? படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. அப்போ அந்த தூ என்பது என்ன அப்படின்னா வினையச்சம். அப்போ ஊ என்பது வினையச்ச விகுதி. அப்போ விகுதியில் வந்து வேங்கோல், தொழிற்பெயர், பெயரச்சம், வினையச்சம் இது மாதிரி இலக்கண பொறுமைகளும் விகுதியில் வரும். இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு என்ன பெயர் அப்படின்னா இடைநிலை என்று பெயர். அதே மாதிரி வினை பகுவத்தில் வரும் இடைநிலையாக கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என இரு வகைப்படுத்தலாம். அதே மாதிரி பெயர் பகுவத்தில் வரும் இடைநிலை வந்து பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி நமக்கு இடைநிலைகள் வந்து எப்படி வரும் அப்படின்னா நம்ம இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க உள்ள, அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ இறந்த கால இடைநிலைகள் வந்து இத்து, இட்டு, இரு, இன்னு. அப்போ இந்த எழுத்துக்கள் உள்ள பிரிக்கிறப்ப வந்துச்சுன்னா இத்து என்பது இறந்த கால இடைநிலை, இட்டு என்பது இறந்த கால இடைநிலை, இரு என்பது இறந்த கால இடைநிலை, இன் என்பது இறந்த கால இடைநிலைன்னு நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி நிகழ்கால இடைநிலை பாருங்கள், கீறு, கின்று, ஆனின்று. அதே மாதிரி எதிர்கால இடைநிலைகள் வந்து இப்பு, இவ்வு. அதே மாதிரி எதிர்மறை இடைநிலைகள் வந்து ஆ என்பது என்ன படித்தலன். அப்போ பிரிக்கிறப்ப ஆ வந்து வரும். அப்போ வந்து எதிர்மறை இடைநிலைகள்னு சொல்கிறோம். அல்லு, இல்லு இதெல்லாம் வந்து எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி பகுப்பதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு பேர் என்ன அப்படின்னா இடைநிலை. நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த பாக்ஸ் இருக்கிறத வந்து படமாக மனதில் கொள்ளணும். அப்போ தான் இடைநிலை உள்ள பிரிக்கின்ற பொழுது நம்ம கரெக்டாக எழுத முடியும். அப்போ ஒரு சொல்லுக்கு எது முக்கியம் அப்படின்னா இடைநிலை முக்கியம். ஒரு மனித உடலை நம்ம வெட்டுறோம் அப்படின்னா தலை, பிண்டம், அப்போ விகிதம் சொல்கிறோம், அப்போ இடுப்புன்னு சொல்கிறோம். அப்போ இது மாதிரி இடைநிலையை வந்து ஒரு சொல்லுக்கு முக்கியம். சந்தி. சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுதி உறுப்புகள் புணரும் போது இடையே தோன்றும் உறுப்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சந்தி அப்படின்னு சொல்கிறோம். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவதனால இப்போ என்னது சந்தின்னு சொல்கிறோம். அது பெரும்பாலும் அப்படி தான் வருது. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றதுனால அது என்னது சந்தி அப்படிங்கிறோம். அதே மாதிரி புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரிதல், அந்த என்னது அந்த புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரம் தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த மூன்று அடிப்படையில் அந்த புணர்ச்சி ஏற்படும். அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா அதுக்கு பேரும் சந்தி தான். அப்போ இரண்டு சொற்கள் சேர்கின்ற போது இடையில் தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படி அந்த மாற்றத்தை ஏற்படுத்த பேர் அதுக்கு பேரும் சந்தி என்று பெயர். ஒரு எழுத்து தோன்றுதலை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சந்தி என்றும், அதே மாதிரி மற்றைய திரிதலையும் கெடுதலையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் இந்த மூன்று எழுத்துக்கள் தான் சந்தியாக வரும். இத்து, இப்பு, இக்கு இந்த மூன்று எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் சந்தியாக வரும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி உடம்படி மெய்கள் வந்து ரெண்டு, அந்த எழுத்துக்கள் என்னென்னா இ, இவ். இது வந்து என்னது உடம்படி மெய் சந்தியாக வரும். இதுக்கு பேர் இ, இவ் வந்து உடம்படி மெய் சந்திம்போம். அதே மாதிரி சந்தி என்பது இத்து, இப்பு, இக்கு இந்த மூணும் வந்து சந்தின்னு சொல்கிறோம். உடம்படிமை சந்தி வந்து பார்த்திங்கன்னா இ, இவ். பாரு இந்த சொல்ல பிரிக்கலாம், அசைத்தான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சொல்ல எப்படி பிரிக்கலாம்? அசை
ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண் பிடிக்கிறோம். அப்போ அசை என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஆண் என்பது அது பலபால் வினைமுற்று விகுதி. பலபால் வினைமுற்று விகுதி. சரி, அதே மாதிரி பாருங்கள். அப்போ அங்கேயும் வந்து இத்து வருதுங்களா, காப்பார்னு எப்படி இருக்கும், கா இப்போ ப்ளஸ் ஆர். அங்கே பாருங்கள், கா என்பது பகுதி, அதே மாதிரி இப்போ வந்து சந்தி, இப்போ வந்து இறந்த ஆறு என்பது படரைக்கை பலபால் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி படிக்கிறார், அதுலேயும் பாருங்கள் படி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கீறு ப்ளஸ் ஆறு இருந்தது. அப்போ கீறு என்பது நிகழ்கால இடைநிலை, அதுக்கு இடையில பாருங்கள் இக்கு வருது, அது வந்து சந்தி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வணங்கியன்னு ஒரு சொல்லுது பாருங்கள். வணங்கிய எப்படிக்கலாம், வணங்கு ப்ளஸ் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ. அப்போ வணங்கு என்பது பகுதி, இன் என்பது இறந்த கால நிலை. அப்போ இடைநிலையை அடுத்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையிலையும் எது வரும் அப்படின்னா உடமடுமை சந்தி வரும். அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையிலையும் வரும், அதே மாதிரி விகுதிக்கும் இடைநிலைக்கு இடையிலையும் எது வரும் அப்படின்னா உடமடுமை சந்தி வரும். அதே மாதிரி பகுதி உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்புக்கு பெயர் என்ன பேர் அப்படின்னா எழுத்து பேர். அப்போ பகுதி உறுப்புகளில் ஏழாவதாக ஒரு உறுப்பு வருதுன்னா அதுக்கு புறத்துறுப்புக்கு பெயர் எழுத்து பேர். அது எப்படி வருது அப்படின்னா சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதை நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எழுத்து பேர். அப்போ சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளிக்கிறதுனால என்ன அதுக்கு பேர் எழுத்து பேருங்கிறோம். அதே மாதிரி விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்துக்கு பேர் எழுத்து பேருன்னு சொல்கிறோம். துணையாக வந்துச்சுன்னா அது எழுத்து பேருன்னு சொல்கிறோம். எழுத்து பேர் என்னது, காலத்தை காட்டாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொற்களில் வந்து பாருங்கள் பாடுதி இருக்குது, அதில் பாரு பாடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இ. அப்போ இப்போ அதில் பாரு பாடு என்பது பகுதி, இத்து என்பது எந்த கால, ஈ என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அதே மாதிரி மொழியாதான் இருக்கு, அதை பிரித்தோம். அதில் பாருங்கள் மொழி என்பது பகுதி, அதே மாதிரி ஈ என்பது உடமடிமை சந்தி, ஆ என்பது எதிர்மறை நிலை. எதிர்மறை நிலைக்கு பின்னாடி பாருங்கள் இத்து வந்திருக்குது. அப்போ அந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை வைத்துக்கொள்ளணுமா அப்படின்னா இல்லை. அப்போ ஒரு இடைநிலை வந்துருச்சு, இன்னொரு வந்து இத்து என்பது இங்கே வந்து எழுத்து பேர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இத்து வந்தால் இறந்த கால இடைநிலை போடக்கூடாது. ஒரு நிலையை அடுத்து இன்னொரு எழுத்து அது வந்துச்சுன்னா அது எழுத்து பேராக தான் எடுத்துக்கொள்ளணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புள்ளி பற்றி எழுத்து உயிரியார் இடமளித்து வந்தால் அதை எழுத்து பேராக கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. சாரியை பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரும் உறுப்புக்கு பேர் சாரியை என்று பெயர். அப்போ பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரும் வரக்கூடிய உறுப்புக்கு பேர் சாரியை என்று பெயர். பெரும்பாலும் சாரி வந்து எங்கே வரும் அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய உறுப்புக்கு பேர் சாரியை என்று பெயர். அதே மாதிரி இப்போ எடுத்துக்காட்டால் பார்த்தனன் அப்படின்னு இருக்குது, அதை எப்படி பிடிக்கலாம் சொல்ல, பார் ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன். அதில் பார் என்பது பகுதி, இத்து என்பது சந்தி. அதே மாதிரி இத்து என்பது இறந்த கால இடைநிலை, அன் என்பது இடைநிலை அடுத்து வரக்கூடிய உறுப்புக்கு பேர் சாரியை என்று பெயர். அப்போ அதே மாதிரி சந்தி வர வேண்டிய இடத்துல அதே உயிர்மை எழுத்து வந்தால் அதனை என்ன சாரி என்று குறிப்பிட வேண்டும். இதை அது பார்க்க முன்னாடி அந்த சொல்ல பார்த்தலாம். பார்த்தனன்னு இல்லை, பார் என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து என்பது இறந்த கால நிலை, அன் என்பது சாரியை. அது இன்னொரு அண்ணு இருக்குது, அப்போ அது சாரியே. அப்போ இல்லை, அப்போ முதல் உறுப்பு பகுதி, கடைசி உறுப்பு என்ன பேர் விகுதி. அப்போ அன் என்பது என்ன ஆண்பால் உணர்ந்ததா பெண்பால் உணர்ந்ததா அப்படின்னா ஆண்பால் உணர்ந்தது. அதனால் அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். அப்போ இடைநிலைக்கும் விகுதிக்கு இடை வரக்கூடிய உறுப்பு அன் என்பது சாரியை. அடுத்து சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதை சாரியை என்று குறிப்பிட வேண்டும். இப்போ ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க, தருகுவேன் இருக்குது, அதை எப்படி படிக்கலாம், தா ப்ராக்கெட்டில் தரு ப்ளஸ் கு ப்ளஸ் இவு ப்ளஸ் என்னு படிக்கலாம். அப்போ தா என்பது பகுதி, அதே மாதிரி தரு என்பது குறியீடு விகாரம்,
அப்போ கூன் இருக்குது. அப்போ சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மெய் எழுத்துனா இக்கு ப்ளஸ் ஊ. அப்போ உயிர்மெய் எழுத்து வந்தனால அதை என்ன சொல்லணும், சாரியாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ உயிர்மெய் எழுத்து வந்தால் அதை என்ன சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். அடுத்தது என்பது எனது எதிர்கால இடைநிலை. அதே மாதிரி எண் என்பது இது. இப்போ அந்த எண் என்பது விகுதி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தருவேன் என்பது நான் தருவேன். அப்போ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அதே மாதிரி பாக்ஸை கொடுத்துருக்காங்க பாரு. அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியாக வரும். அதே மாதிரி ஆன் அல் ஆர் விகுதி வரும்போது அன் சாரியாக வராது. இதை மனசில் நம்ம கொள்ளணும். விகாரம் பகுதி விகுதி இடைநிலை ஆகிய புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கு பேர் விகாரம் என்று பெயர். அப்போ பகுதி விகுதி இடைநிலை ஆகிய புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் விகாரம். அப்போ விகாரம் வந்து எங்கே வரும் அப்படின்னா பகுதியிலையும் வரும். பகுதி விகுதி இடைநிலையினால் புணருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் விகாரம் என்று பெயர். விகாரம் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிகளாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றத்துக்கு பேர் விகாரம் அப்படின்னு என்று பெயர். இப்போ விகாரத்துக்கு எடுத்துக்காட்ட ஒரு சொல் பார்க்குறோம். நின்றான் அப்படின்றது சொல்ல பிரிக்கிறோம். நில் ப்ராக்கெட்டில் இல்லானது என்னவா இன்னா. அப்போ இன்னும் வந்து என்னவா மாறி இருக்கணும். அப்போ இன்னும் இல்லாம மாறணும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இர் ப்ளஸ் அன். அப்போ நின்றானது நில் ப்ளஸ் ப்ராக்கெட் இன்னு ப்ளஸ் இரு ப்ளஸ் அன்னு பிரிக்கிறோம். அப்போ நில் என்பது பகுதி அப்படின்னு. அப்போ அங்கே என்னவா இருக்குது சொல்லில் இன்னு இருக்குது. அப்போ இல்லு இன்னாக திரிந்தது அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி அப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டுது. வணங்கியன்னு இருக்குது. வணங்கு ப்ளஸ் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ இருக்குது. அப்போ அங்கே என்னது இன் என்பது எனது இடைநிலையில் நகரம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா கெட்டு போச்சு. இது மாதிரி வரும். விகாரம் வந்து எங்கே இப்படி வரும். அதே மாதிரி இடைநிலையும் வரும். அதே மாதிரி கண்டான் இருக்குது. அது சொல்ல பிரிக்கலாம். கான் ப்ராக்கெட்டில் கண் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆன் பிரிக்கலாம். அப்போ கான் என்பது பகுதி, கண் என்பது குறியது விகாரம் அப்படின்னு எழுதணும். அப்போ அடுத்து இன்னொரு சொல்லுது பாருங்கள். விகுதியிலும் சில நேரத்தில் வரும். அதில் பாருங்கள் எழுதினோர் எழுது ப்ளஸ் இன் ப்ளஸ் ஓர் அப்படின்னு இருக்குது. அதை வந்து என்னது ஆர் அப்படின்னு விகுதியில் வரும். அதே மாதிரி சில நேரத்தில் இந்த டேபிள் காலத்தை நீங்கள் புக்கில் இருக்கிற டேபிள் காலத்தை இதை அப்படியே நினைவில் வச்சுக்கிட்டா தான் பகுபோதம் படிக்கிறப்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் வந்து என்னது ஒட்டுநிலை மொழி அப்படின்னு 1 மார்க் வைக்கலாம். அதே மாதிரி தமிழானது திணை பால் எண் இடம் உணர்த்தக்கூடிய சிறப்பு மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி. அதனால் பகுபோதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் காலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். இதில் விகுதியை வரக்கூடிய டேபிள் காலத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இறந்தகால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. அதே மாதிரி இதை வந்து இடைநிலை வரக்கூடியது. அதே மாதிரி விகுதி வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி, தன்மை பன்மை வினைமுற்று விகுதி, முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இப்போ இதில் கொடுத்துருக்கோம்லவா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி வேங்க வினைமுற்று விகுதி கா இயர், திரைநிலை பெயர்ச்சி விதிகள் ஆ திரைநிலை வினைச்சு விதிகள் உ இ, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இது பகுதி உறுப்புகள் வந்து இதெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டியது அப்படின்னா இடைநிலையும் இந்த விகுதியும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்.